எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க போஸ் வெங்கட். சென்னை மாநகர காவல்துறை மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க இப்ப பாக்குறது சிங்கார சென்னையோட எழில்மிகு தோற்றங்கள். நம்ம சென்னை கடந்து வந்த பாதை பல வரலாறுகளை கொண்டது. சென்னையோட வளர்ச்சிக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச உழைப்பு, தியாகம் இதெல்லாம் அளவிட முடியாதது. சென்னையை தேடி வந்த நல்ல உள்ளங்களை ஆயுளத்தோட தாங்கி பிடிச்சது இந்த சென்னை தான். அதே நேரத்தில் சில சமூக விரோதிகள் கூடாரமா இருக்கிறதும் இதே சென்னை தான். எது எப்படி இருந்தாலும் தனி மனிதனோட உரிமையை காப்பாற்ற, அவனோட சொத்தை காப்பாற்ற மாநகர காவலுடைய பங்கு மிக மிக அதீதமானது. இப்போ சில காட்சிகளை பார்க்க போறோம். பாருங்க. அப்பா காலேஜ் ஃபீஸ் கட்டணும். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். கட்டிடலாமா? கண்டிப்பா கட்டிடலாம். இன்னைக்கே பேங்க்ல இருந்து பணத்தை டிரா பண்ணிடுறேன். நாளைக்கு கண்டிப்பா கட்டிடலாம். நீ காலேஜ் போயிட்டு வாமா. பாய்ப்பா. பாய். பணம் ஏன் பணம் தானே சார்? உங்க பணம் கீழே இறங்கி கிடக்கு. ஆமா சார். பார்த்து சார், பார்த்து சார். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்க. ஆமா சார். ஜாக்கிரதையா வச்சுங்க சார். கேட்க சரி பார்த்து போங்க சார். தேங்க்யூ சார். நான் எடுத்து தரேன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். சரியா இருக்கா? பார்த்து ஜாக்கிரதை சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பேக் காணுமே. பேக்ல இருந்து பணம் எல்லாம் போச்சு. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் வச்சு பணத்தை போட்டு ஜாமா காமிச்சு என்ன ஏமாத்திட்டாங்களே. ஐயோ, என் பணம் எல்லாம் போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த சம்பவத்துல ஒருத்தர் தன் மகளோட படிப்புக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எப்படி ஒரே நிமிஷத்துல இழந்தாருன்னு பாத்தீங்களா? திருட அவனுடைய பணத்தையே உங்க முன்னாடி போட்டு அது உங்க பணமா இல்லையான்னு உங்களை குழப்பமடைய செஞ்சு அதை நீங்க தடுமாற்றத்தோட இருக்கிற சூழ்நிலையில உங்களை திசை திருப்பி அவனுடைய கூட்டாளியே உங்க பணத்தை திருடிட்டான் பாத்தீங்களா? நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது உங்களுடைய கவனம் எல்லாம் உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் மீதோ இல்ல உங்க பணத்தின் மீதோ தான் இருக்கணும். வாங்க இன்னொரு காட்சியையும் பார்க்கலாம். என்னம்மா, எங்க போறீங்க? பயப்படாதீங்கம்மா, நம்ம ஃபீல்ட்ல இருக்கிற போலீஸ்காரன். கோயிலுக்கு போறேன் சார். கோயிலுக்கு போறேன்னு சொல்றீங்க, இவ்வளவு நகை போட்டிருக்கீங்க. அங்கதான்மா ஒரே அடிதடி ரகலையா இருக்க, பதட்டமா இருக்கேம்மா. இவ்வளவு நகை போட்டிருக்கீங்களே, ரொம்ப டேஞ்சருமா. நகையெல்லாம் கைட்டு கொடுங்க, நான் பத்திரமா மடிச்சு தரேன். இந்தாங்க, இதுல எல்லாத்தையும் கைட்டு வைங்க. வீட்டுக்கு பத்திரமா எடுத்து போங்கம்மா. ஆமா சார், நீங்க சொல்றது சரிதான். இது என்னம்மா கழுத்துல? தாலி சார். அதையும் கைட்டுமா, காலம் கெட்டு கிடக்கு. ஆமா சார். பத்திரம் பத்திரம். மணி அடிக்குது, சாமி கொடுக்குமா. சிவ சிவா, என்ன மன்னிச்சிருப்பா, என்னால வர முடியல. காட்டுமா, பேக்ல வச்சுறேன். வீட்டுல போய் எடுத்துக்கோமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பாத்து போங்கம்மா, கலவரமா இருக்கு. வரேன் சார். தூக்குற வண்டியா. அப்பா, என்ன ஜனம். நல்ல வேலை அந்த போலீஸ்கார் வந்தாரு. இல்லன்னா அந்த கூட்டத்துல நகைய பறி கொடுத்தாலும் கொடுத்திருந்திருப்பேன். ஐயோ, ஐயோ, என் நகை. ஐயோ, என் நகை. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் நகை போச்சு. ஐயோ, ஐயோ, என் நகை. என்னமாச்சு? என்னாச்சு? பாருங்கம்மா, தங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கல்லு பொண்ணு வச்சு படிச்சு கொடுத்திருக்கானுங்க. எங்க நடந்தது? கோயிலுக்கு போகும்போது. ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? என்னாச்சு சொல்லுவா? போலீஸ்காரன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாமா.
இப்போ இந்த சம்பவத்தை பார்ப்போம். நம்ம கிட்ட பணமோ நகையோ இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட திருட தன்னை ஒரு நல்லவன் மாதிரியும் நம்ம மேல பெருசா அக்கறை காட்டுற மாதிரியும் நடிச்சு நம்ம கிட்ட தேவையில்லாத பொய்ய சொல்லி பயமுறுத்தி நம்மள வேற பக்கம் பார்க்க சொல்லி நம்ம நகையை திருடிடுறோம். இப்படித்தான் இந்த அம்மா அவங்களோட நகையை பறி கொடுத்திருக்காங்க. இன்னொரு சம்பவமும் பார்ப்போம். கியூல நின்று பணம் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுப்பா. சார் என்ன காக்கா எச்சம் போட்டிருக்கு சார். என்ன எச்சமா? எச்சம் தான் சார். ஐயோ சை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓகே சார், நான் ஹெல்ப் பண்றேன். டோன்ட் வரி. நல்ல வேலை சார், உங்களுக்கு நல்ல மனசு. மூணாவது மனுஷனா இருந்தாலும் இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களா சார்? பரவாயில்ல சார், இதுல என்ன இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப். போதும் சார், போதும். ஓகே, தொடச்சாச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. பரவாயில்ல, நான் வரேன். ஐயோ, என் பேக், என் பேக். ஏய் ஏய், எங்க வர? ஏய் 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 ஏய், என்னடா? ஏய் என்னடா? ஏய், ஐயோ, பிடிங்க. திருட திருட, என் பையன் பிடிங்க. ஓடா, திருட திருட, பிடிங்க. ஐயோ, மை காட், மை காட், பணம் போச்சு. பணம் போய் எடுத்துட்டு போயிட்டானே. ஒரு நிமிஷத்துல என்ன ஏமாத்திட்டு போயிட்டானே. பாவி பசங்க உருப்பட மாட்டாங்க. என்ன டைவர்ட் பண்ணி என் பணம் போய் நான் திரும்பி நேரத்தை அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே. நான் வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, காக்கா எச்சமிட்டு இருக்கிறதா பொய்ய சொல்லி நம்ம மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு நம்ம கவனம் செதறும் போது அவங்க திருடர்களே ஒருத்தர் நம்ம பணத்தை அடிச்சிட்டு போறத பாத்தீங்களா? இது கற்பனை சம்பவம் இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க தவிர்க்கணும்னா கவனமா இருக்கணும். சார், உங்க கார்ல ரத்தம் சார். என்னது? ஆமா சார். ரத்தமா? இறங்கி பாருங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ரத்தம் தான். நீங்களே இறங்கி வந்து பார்த்தா உங்களுக்கே தெரிய போகுது. என்ன சார் சொல்றீங்க? பாருங்க. பிளட்டா? ஐயோ, நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? அச்சோ, வீட்டுல இருந்து வரும்போது நல்லதா இருந்தது. பாருங்க சார். சார், நான் வீட்டுல இருந்த வண்டி எடுக்கும்போது சுத்தமா தான் சார் இருந்தது. நீங்களே பாத்தீங்கல்ல. இப்படி ஆச்சுன்னு தெரியல சார். என்ன மந்தத்துல வந்தது? ஆச்சரியமா இருக்கு. எதனால இந்த மாதிரி ஆச்சு? சார், சீக்கிரம் தொடங்க சார். வண்டி நிறுத்தலையே. சீக்கிரம் சீக்கிரம். உடைக்கத்து நீங்க வச்சேன். வண்டி ஆயிடுறா. பெட்டி காணும். பெட்டி பெட்டி பெட்டியில இருந்த பணம் என்னாச்சு? ஐயோ, பெட்டியை காணுமே. பெட்டியில இருந்த ரத்தமா வச்ச பணமும் போச்சா? ஐயோ, போறாங்க. அவங்கள பிடிங்க பிடிங்க, யாராவது பிடிங்களே. பேங்க்ல கட்டுறதுக்காக வச்சு அத்தனை பணமும் போச்சே. முதலாளிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, என் மாதிரி சந்தேகப்பட்டு என் மாதிரி போலீஸ்ல கேஸ் கொடுத்துறாங்க. நான் என்ன பண்றது? ஐயோ, இங்கதான் வச்சேன். இதனாலதான் வச்சேனா? காணுமே, பெட்டியை காணுமே. ஐயோ, பணம் அடிச்சுட்டு போயிட்டாடுங்க. உங்க வாகனத்தின் மேல ஏதோ சிகப்பா சாயத்தை ஊற்றி அத ரத்தம்னு உங்களை நம்ப வச்சு நீங்க திகில் அடையும் போது உங்க கவனத்தை திசை திருப்பி அவனுடைய ஆட்களே உங்க பணத்தை திருடலாம். பாத்தீங்களா? நீங்க பார்த்த இந்த சம்பவங்கள்ல பணம் நகை இதெல்லாம் பறி போனதுக்கு யார் காரணம்? காவல்துறையா? இல்ல பொதுமக்களா? இல்ல ஏமாத்தி கொள்ளையடிச்சு போன திருடனா? நிச்சயமா உங்க அஜாக்கிரதையும் அறியாமையும் தான் காரணம். உங்ககிட்ட வெளியிருந்த பொருளோ பணமோ இருந்துச்சுன்னா உங்க கவனம் எல்லாம் அது மேலேதான் இருக்கணும். இந்த படம் உங்களுக்கு ஒரு பாடமா அமையணும்னு சென்னை மாநகர காவல்துறை விரும்புது. அது நிச்சயம் நிறைவேறும்னு நானும் நம்புறேன். நன்றி.